ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் இம்பீரியல் wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 2 மெமரிஸ் ஆஃப் ஹோலி வார். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா சீரீஸுமே பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தேர்ட் சீசன் புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் சில ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே கத்திருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்ஸில் சில பேர் அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி இந்த ரோலில் இருக்கும். அதனால் இந்த ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனாலுமே பரவாயில்ல, நல்லா ஒரு நிமிஷம் ஸ்டோரியில் என்னை கேட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இங்கே பிரிட்டானியாவில் நகரத்தாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கிங்டம் ஆஃப் லியோரன்ஸில் எல்லாருமே திரும்ப பழைய நினைவுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோட்டையை ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வில்லேஜில் டீமன் கிளான் இருக்கிற எல்லா டீமன்ஸுமே சில மனுஷங்களை தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு இறைய போடுறதுக்காக காத்துட்டு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் பேனு மெலிதாஸ் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் நம்ம கிங்கு டிஎன் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. டிஎன் என்ன நீ சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை மன்னிச்சிரு, எல்லாம் என்னோட தப்பு தான், நானும் கூட சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுட்ருக்கிறா. கவலைப்படாத, நான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் ரத்தத்தை ஒழிக்கிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி சக்தியை வச்சுக்கிட்டு நான் மற்றவங்க யாராவது வராங்களா அப்படின்னு உணர்ந்துருக்கணும்ல, என்னால் அந்த மாதிரி உணர முடியல, அது என்னோட தப்பு தானே, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, உனக்கு அந்த மாதிரி விஷயம் எதுவும் வரலினாலுமே எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு டிஎன் பேசிகிட்டு இருக்கிறா. என்னது எந்த ஒரு விஷயமே வரலினாவா அப்படின்னா, ஹே டிஎன் நீ பின்னாடி ரக்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்குறான். என்னது ரக்கை அப்படின்னு அவள் திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நியூடாக பார்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் குளிர் முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கு கீழ் நின்று அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே திரும்ப போயிட்டாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டானிய நகரத்தை அவங்க இன்னும் ஆட்டி பிடிச்சிட்டு தான் இருக்காங்களாமா அப்படின்னு இந்த நம்ம கிங்கு அப்புறம் டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பிரிட்டானிய நகரத்தில் என்ன நடந்ததுன்னே இவங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா இவங்க அதுக்குள்ள தான் இந்த நகரத்துக்கு வந்துட்டாங்களே, ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம மெலியதாஸ் செத்துட்டான்னு மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. மெலியதாஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லவர், அவர் செத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுட்டு இருக்கிறா. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆளுங்க ரொம்பவே புரிஞ்சுக்கிற கஷ்டமான ஆளுங்க. ஆனால் உண்மையிலே அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எப்படி இங்கே ஜெயின் கிளான் மட்டும் உள்ளே வர முடிஞ்சுது, டீமன் கிளான் உள்ளே வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கேட்கும்போது அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா டீமன் கிளான் உள்ளே வராத அளவுக்கு நாங்கள் ஒரு பேரியர் இங்கே ஃபாரஸ்ட்டு சுற்றி போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபேரி கிங்கு அப்புறம் ஜெயின் கிங் ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. நீ ட்ரோலுக்கு லக்ஸினியாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு டிஎன் கேட்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கிங் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு பக்கம் சோல் பார்த்திங்கன்னா ஆஸ்லோ கூட விளாண்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படித்தான் இன்னும் நல்லா வேகமாக விட, இல்லைன்னா ஆஸ்லோ ஒன்று மிதிச்சு கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி பேசிக்கிட்டே இருக்கிறா. ஸோ இன்னொரு பக்கம் ஜெர்ஹெட் பார்த்திங்கன்னா இவங்கள விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வர மாதிரி இருக்குது. இவள் காட்டை பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. இவளுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் டிஎன் பார்த்திங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது டிஎன் கொஞ்சம் பார்த்து வா, ஏன்னா கீழே சோல் விளாண்டுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, நான் ஏதாவது தப்பு ஓடிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பார்த்திங்கன்னா ஓரமாக போயிட்டா. சரி ஜெர்ஹெட் இங்கே என்ன நடக்குது, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கிங்கு கேட்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது கிங், பட் இருந்தாலுமே எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது, இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், அது வார்த்தைகளால் சொல்ல முடியல, என்னால் அது தெளிவாக எக்ஸிக்யூட்டாக சொல்ல முடியல அப்படின்னு இந்த இடத்துல ஜெர்ஹெட் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சரி எந்த புலம்புறதையும் விட்டுருங்க, எல்லாரும் வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெர்ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறா. ஜெர்ஹெட்டுக்கு ஏதோ ஒரு விஷுவல்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது அவளோட பார்வைக்கு முன்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நம்ம கிளக்ஸோனியா தான் கணக்கு முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்டம் பட்ட சந்தோஷம்னு ரொம்பவே உற்சாகமாக பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கிளக்ஸோனியா மட்டும் ரொம்பவே சோகமாக இருக்கிறா. பட் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ போன சீசனில் வந்தார்ல அவனுமே சேர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். எல்லாருமே ரொம்பவே உற்சாகமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜெர்ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட கூப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆனால் டான்ஸ் ஆட கூப்பிட்றது வேறு யாரோ ஒருத்தர், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கிளக்ஸோனியா அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் நம்ம ஜெர்ஹெட்டுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஒரு நிமிஷம் எல்லாமே டப்புன்னு நின்று போச்சு. ஆனால் இவ தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இங்கே கிங்கு அப்புறம் டிஎன் ரெண்டு பேருமே காணோம். இங்கே கிங்கு டிஎன் ரெண்டு பேர் இருந்தாங்களே எங்கே காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஜெர்ஹெட் இங்கே என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்கிறியா, ஏன்னா இந்த இடத்துல ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிட்ட நீ அங்கே யார் கூட டான்ஸ் ஆடிருந்த அப்படிங்கும்போது எனக்கே சுத்தமாக தெரியல,
என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெரெட் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு தனியாக இருக்கிற தீவை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தீவில் ஒரு ட்ரீ ஒரடோரா அப்படின்னு ஒரு மரத்தில் இங்கே 2 பேருமே அடைஞ்சு கிடக்குறாங்க. டியன், கிங், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் தெரியல, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், இங்கே எப்படி வந்தோன்னே தெரியல அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஆன்சராக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோலு கிளக்ஸோனியும் 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க 2 பேரும் தான் செத்துட்டான்னு சொன்னாங்களே 10 கமெண்ட்ஸில் இருக்கிற இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது இவங்களை சமாளிச்சாகணுமே அப்படின்னா சரி டிஎன், இந்த ஒரு தடவை நீ நானும் ஒன்றா சேர்ந்து அவங்கள போராடாமமா உயிரே போனாலும் சரி நம்ம ஒன்றா சேர்ந்து சாவல் அப்படின்னு சொல்லிட்டு கிங் டிஎன் 2 பேரும் முடிவு எடுத்துட்டாங்க. சரி எங்களோட சண்டை படம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா, அது 3 செகண்ட் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். கிளக்ஸோனியா அவனோட ஸ்பிரிட் ஸ்பியரான பேஸ்கியோஸ் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஸோ நம்ம கேஸ்டிஃபைல வச்சு கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே இந்த செவத்தை உடச்சிக்கிட்டு நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படின்னு கிங் ஒரு பிளான் பண்ணும்போது இந்த செவரு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே மேஜிக்கலாக கிரியேட் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த பெஸ்கேஸ் வச்சு நம்ம கிங்கை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். அண்ட் அதே சமயத்தில் டிஎன் சும்மா இல்லை, அவங்களோட கடவுளான ஜெயின் கிங்கே பார்த்தீங்கன்னா போட்டு அடி நடிக்கிற அவளோட சேக்கர் ட்ரெஷர் வச்சுக்கிட்டு ஆனாலுமே ட்ரோலாக அசையாமல் அதே இடத்துல அப்படியே பாரமாக நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ஒரு அடி வைக்கிறான் பாருங்க, அப்படி கீழே படுத்துட்டா என்னாச்சு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறான், என்னோட ஹெவி மெட்டல் நான் பவர் மட்டும் பயன்படுத்தலைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன், பட் இருந்தாலுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் கிரேசி ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹையஸ்ட் பவரை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறா பாருங்க. அங்கே இருக்கிற பாறை எல்லாமே சேர்ந்து ட்ரோலை அடிக்கிட்டு இருக்குது. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். இவன் இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான், இவன் தப்பிக்கல, இவன் டான்ஸ் ஆடுற நட்டுருக்குது. ஹேய் உன்னால் எப்படி இதெல்லாம் அசால்ட்டாக பண்ண முடியுது, எல்லா விஷயத்துலையும் நீ இப்படி ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கத்தும் போதே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கை தட்டுறான். அந்த தட்டின அடுத்த சைடு அங்கே இருக்கிற பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுகுது. நம்ம டிஎனோட மேஜிக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருக்குது. ஏய் குட்டி பொண்ணு நல்லா புரிஞ்சுக்க, நம்மள மாதிரி ஜெயிண்ட் எல்லாமே சேர்ந்து வெறும் மசில்ஸ் மட்டும் பில்ட் பண்ணலை, ஜெயிண்ட் அவங்களோட பவர்ஸை எர்த்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த எர்த்தில் இருக்கிற பவரை அவங்க திருப்பி வாங்குறதுக்கான சக்தி இருக்குது, முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎனுக்கு ஒரு அடி கொடுக்குறான். அதே சமயத்தில் கேஸ்டிஃபைலோட 7th ஃபார்மை பயன்படுத்தி நம்ம பெஸ்கியோஸை எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்குமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் கிளக்ஸோனியா அதுக்கு விடவே இல்லை, அவனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுறா பாருங்க. அதே சமயத்தில் நம்ம கிங்குமே அடி வாங்கி கீழே படுத்துட்டான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் ஹார்லி குயின் அந்தளவுக்கு விட்டு கொடுத்துட்டானா, ஒரு ஃபேரி கிங்குக்கு அழகே ரக்க தான், உனக்கு என்ன அந்த ரக்கையும் முளைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளக்ஸனியை பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா மனுஷரெட்டி ஏன் நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், இந்த மாதிரி சமயத்தில் நான் அவனை விட்டு கொடுத்துருக்க கூடாது, ஏன்னா மனுஷரெட்டி ஏன் அப்படின்னு கிங் அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ ரொம்பலாம் ஒன்றும் அழுக தேவையில்ல, நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கிறீங்க, இந்த மாதிரி வீக் பவர் இருந்தால் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எதிர்த்து உங்களால் ஒன்றுமே பிடுங்கவே முடியாது. அண்ட் நாங்கள் உங்களை ஒரு டெஸ்ட்டு கொண்டு போகிறோம், ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் 2 பேருமே பாஸ் ஆனால் உங்களை நாங்கள் உயிரோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியை கத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது அவனோட 3 ரோஸ் ட்ராப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி இவங்க 2 பேர்த்தோட காயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு ட்ராப் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேலே போய் விழுந்த உடனே இவங்களோட காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி அப்படியே எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்னோட காயங்கள் எல்லாமே முழுசாக குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎனுக்கு கிங்க்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருந்த எல்லா ட்ராப் ஆஃப் லைஃபையுமே நான் உங்கள் மேலே யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸனி பேசிகிட்டே இருக்கிறா. 2 பேரும் என்ன எங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, எங்களோட உயிர் உங்களுக்கு என்ன அவ்வளோ விளையாட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கத்திக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப கத்தாதீங்க, ஸோ இப்போ எங்களோட சண்டை போட்டிங்கல்ல, உங்களோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அந்த சக்தி என்னன்னு நீங்கள் கரெக்டாக ஆராயணும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லாகணும்ல, இதுவே இங்கே மெலிதோசை இருந்தேன்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா, எல்லா பவரையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளக்ஸனியை மெலிதோசை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். 3000 வருஷமாக நீ சிரிக்காமல் இன்றைக்கி தாண்டா நீ சிரிக்கிறதே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸனியை பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம், அதாவது நீங்கள் 2 பேருமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு, உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் 2 பேருமே டிஎம் கிளானை சேர்ந்தவங்க தானே, எதுக்காக எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போதே சொல்லப்போனால் நாங்கள் டிஎம் கிளானே கிடையாது, நான் ஜெயின் கிளானோட கிங்கு, கிளக்ஸோனியா ஃபேரி கிளானோட கிங்கு. ஸோ நாங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் இந்த மாதிரி ஒரு டிஎம் கிளானில் சேர வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நாங்கள் எதிர்த்து போராடினோம், இப்போது அதை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் 2 பேர் தான் எங்களுக்கு தேவைப்படுறீங்க, அதனால தான் நாங்கள் உங்களை ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வரலான்னு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க, இந்த டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா எங்களோட சக்திக்கு நீங்கள் உங்களால் சக்தி கொண்டு வர முடியும், ஏன்னா நீங்கள் 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அட்டன் டைமில் ஒத்துக்கிட்டாங்க. நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட, உனக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது சரி 2 பேரும் கத்தாதீங்க, உங்களுக்கு நான் பவர் போட்டு உங்களுக்கு நான் அந்த ட்ரைனிங் கொடுக்குற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸன் ஏதோ ஒரு பவரை சொல்கிறா பாருங்க. சொல்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றியுமே ஏதோ ஒரு வளைய மாதிரி வருது, ஒரு பெரிய ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது. அடித்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டு பகுதி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா பழங்காலத்து பகுதி மாதிரி இருக்கிற ஒரு காட்டில் இங்கே கிளக்ஸனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறான்.
என்னாச்சு? நான் இங்க இருக்கிறேன். இது என்னது உடல் எனக்கு வேற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறான். நானா இது? ஏன் நான் கிளக்ஸோனியா மாரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் தான் பார்த்தீங்கன்னா, இங்க கிளக்ஸோனியா உருமாயிட்டான். அதே சமயத்தில நம்ம டிஎன் கத்துன மாரி இருக்குது. அங்க போய் என்னன்னு பார்த்தா, நம்ம டிஎன் தான் ட்ரோலா இங்க உருமாறி இருக்கிறா. எனக்கு ஏன் 4 கை இருக்குது? எனக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்குது. என் உடம்பு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கிறா. டிஎன் நீ தானே இது? இது நான் தான். என்னோட பேர் தான் கிங்கு. என்ன மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் ஆயிட்டாங்க. நாம எதுக்கு இப்ப இந்த மாரி விஷயத்துல இருக்கிறோம்? நம்ம எதுக்கு இந்த மாரி உருவத்துல இருக்கிறோம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பெரிய டார்க் மேஜிக் உங்கள அட்டாக் பண்ண வர மாரியே இருக்குது. ஆனா அந்த டார்க் மேஜிக் கீழ விழுகுது. ஸோ இது யாருன்னு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. நம்மளோட மெலியோதாஸ். மெலியோதாஸ் நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா இன்னும்? ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க செத்துட்டேன்னு கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க எப்படிங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கத்திக்கிட்டு இருக்கிறா. ட்ரோல் நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. நான் எப்ப செத்தேன் அப்படின்னு மெலியோதாஸ் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். ஏய் இவருக்கு என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையாட்டு இருக்குது. மெலியோதாஸ் சொல்றது கொஞ்சம் கிண்டலா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் தான் கிங்கு, இவ தான் நம்ம டிஎன். 2 பேரும் ஆள் மரட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கிளக்ஸோனியா ட்ரோல் வந்து இப்படி மாத்தி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. ட்ரோல் கிளக்ஸோனியா என்னாச்சு உங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியோதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம எலிசபெத்துமே வந்துட்டா. எலிசபெத் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி என்ன ரக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோல் ஆச்சரியமே கேட்டுட்டு இருக்கிறா. ஏன் நம்ம எலிசபெத்துக்கு ரக்கம் இருந்தால் மட்டும் என்ன? காடஸ் கிளானில் இருக்கிற ஒருத்திக்கு ரக்கம் இல்லாமல் இருந்தால் தான் அதிசயம். இவளுக்கு ரக்கம் இருக்குது, அதனால எந்த ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. நம்ம 4 பேருமே சொல்லி விஷயம் மாதிரி தானே இந்த இடத்துல மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி அப்படின்னா வாங்க நம்ம இருந்து கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ், எலிசபெத்து, கிளக்ஸோனி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதாவது நம்ம கிங்கு கிளம்பி போயிட்டாங்க. பின்னாடியே டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இருங்கப்பா நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. டிஎன் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலுமே நம்ம கண்ணு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காடஸ் கிளான் இருந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்காக எலிசபெத் மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பட் இந்த இடத்த சுற்றி பாரு, இது ஏற்கனவே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரிட்டனிய தலைநகரம் தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 3000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாருமே இருந்திருக்கிறோம். ஸோ இப்போ அவர் கண்ணு முன்னாடி நீ நானும் கிங்கு டிஎனே இருக்கிறத விட ட்ரோலு கிளக்ஸோனியாவே இருந்துக்கலாம். ஏன்னா இப்போ அதுதான் கரெக்டான நேரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிங்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் சரி எல்லாருமே ரெடியாக தானே இருக்கிறீங்க, ஏன்னா இப்போ நம்ம வேலி ஆஃப் வாசல்குள்ளே போக போகிறோம், எல்லாருமே தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கத்திட்டு இருக்கிறான். எதுக்கு தயாராகிறது? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இங்கே பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கத்திக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இவங்க ஏதோ ஒரு பள்ளத்தில் குதிக்கிறாங்க. குதிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நகரத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நகரத்தில் ஏகப்பட்ட டீமன்ஸு, கிரே டீமனு, ஒயிட் டீமனு, அப்புறம் அந்த அல்பேனியன் மலை மாதிரி இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நகரத்தை போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த செவனேன்னு போயிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையுமே விட்டு வைக்கலையே. அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸுமே அங்கே இருக்கிற மனுஷங்களை போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே முடியல. என்ன நரகண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமே அங்கே இறங்கி சண்டை போடாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுக்கு புதுசு, நம்ம இனிமேல் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அங்கே மெலியோதாஸ் சும்மா இல்லைங்க, அங்கே இருக்கிற எல்லா ஆல்பேனியன் டீமன்ஸையுமே பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸுமே மெலியோதாஸ் முன்னாடி அப்படியே எல்லாம் பத்துப்படியே இருக்குது. ஸோ நம்ம மெலியோதாஸ் புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் போய் சண்டை போட்டால் அவருக்கு கன்ஃபார்மாக ஒரு பேர்டன் ஆத்தரமே தவிர அவளுக்கு உபயோகமாக இருக்க மாட்டோம், அதனால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஒரு பெரிய உருவம் மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இவன் யாரா என் சைஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கத்திக்கிட்டே இருக்கிறா பாருங்க. நான் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த கெல்மாடியோஸ் அப்படின்னு அங்கே ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது.